ஹாய், இன்னைக்கு நான் என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்களோ கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஎம்லேயும் கேட்டிருந்த டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜாய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ரெக்வயர்ட்னு சொல்லுங்கள், அப்புறம் என்ன சார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ், டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் ரெக்வயர்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, அப்புறம் சிக்னேச்சர் கேட்பாங்க, அப்புறம் நீங்கள் 10th 12th முடிச்சதெல்லாம் கேட்டிருப்பாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்பாங்க, கன்சாலிடேட்டட் வேணும். அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்னா செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டர் கேட்பாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி இது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். பிஜி இப்போ தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ செமஸ்டர் வரைக்கும் உங்ககிட்ட மார்க் ஷீட்ஸ் இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ஜாயினிங் லெட்டர் வரக்கு முன்னாடியே உங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டு வந்திருக்கணும், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் வரலன்னா பரவாயில்ல, கன்சாலிடேட்டட் இருந்தால் மட்டும் போதும், அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டாக்குமெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். இது கரெக்ட் ஃபார்மேட்டில் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. நேஷனல் ஸ்கில் ரெஜிஸ்ட்ரிக்குள்ள போய் நீங்க அங்கேயே நியூ யூசர் இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்னு கேட்க, நியூ யூசர்னு போயிட்டீங்கன்னா நீங்க உள்ள ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அதுக்கப்புறம் அந்த என்எஸ்ஆர் கார்டு உங்களுக்கு வந்துடும். அது நீங்க இப்போ அப்லோட் பண்ற மாதிரி இருக்காது. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டஸ்டடா வேணும்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே நீங்க ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஜாயினிங் டேட்டுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் இதெல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் நினைக்கிறேன், இதெல்லாமே அந்த 15 டேஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆகும். அப்போ மட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். அதே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு தான் இருக்கும். அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அது எல்லாமே அப்ரூவ் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு, இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் கிளியரா இல்லைன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றது டிசிஎஸோட ஹெச்ஆர்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ட்ரஸ்டட் ஒரு அவுட் சோர்சிங் பார்ட்னர் இருப்பாங்க. அந்த ட்ரஸ்டட் பார்ட்னர் வச்சு தான் டிசிஎஸ்ல எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் நீங்க ஃப்ராட் வேலை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இது எல்லாமே கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லா ஜென்யூனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். என்ன சார் பத்தி அப்புறம் மித்த அட்டஸ்டட் காப்பீஸ்க்கெல்லாம் அவங்க தனியா ஒரு மீட்டிங்கே வைப்பாங்க. கண்டிப்பா வச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கால்ல கூட நீங்க கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட. அவ்வளவுதான். இவ்வளவுதான் டாக்குமெண்ட்ஸ் பத்தி. இதை பத்தி எதுவும் பெருசா பேனிக் ஆகிக்க வேணாம். அண்ட் இப்பெல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா நீங்க எலிஜிபிளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்க நேம் பேன் கார்ட்லயும் ஆதார் கார்ட்லயும் ஒரு மாதிரி இருக்கு, மித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு இதை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைட்டா கொஞ்சம் டவுட் தான். அது நீங்க உங்களோட ஹெச்ஆர் மெயில் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மெயில் பண்ணி கேட்டு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு இந்த கேஸ் அப்படின்ட்டு. இல்ல நீங்க அப்லோட் பண்றப்ப அவங்களே ரிவர்ட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னா. சோ அந்த டைம்ல பாத்துக்கலாம். அது வரைக்கும் இது பேனிக் ஆக வேண்டாம். நான் ரிப்பீட்டடா நிறைய வீடியோஸ் சொல்லியும் நிறைய பேர் கேட்கறது எனக்கு ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, எப்போ ஜாயினிங் லெட்டர் வரும் அப்படிங்கிறது தான். உங்களோட லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிக்கிற அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு 1 month to 10 months வரைக்கும் கேப்குள்ள ஜாயினிங் லெட்டர் வந்துடும். இல்ல உங்களுக்கு முன்னாடியே ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் டிசிஎஸ்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்குன்னா அந்த ஆஃபர் லெட்டர் வந்த டேட்ல இருந்து 1 month to 10 monthsக்குள்ள உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துடும். இதுக்கு முன்னாடி அவங்க நடுவில் கேட்பாங்க உங்ககிட்ட சும்மா ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி காலேஜ் முடிஞ்சிருச்சா, நீங்க எப்ப ஜாயினிங்க்கு ரெடியா இருப்பீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, சர்டிபிகேட் வந்துருச்சா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்வே ஃபார்ம் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க எப்பவுமே. நெக்ஸ்ட் நவீன் ஒருத்தவங்க டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு April 15th இன்டர்வியூ முடிஞ்சாமா, இன்னும் அவங்களுக்கு எந்த ஆஃபர் லெட்டரும் வரல, அவங்க பிஎஸ்க்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி ரிஜெக்டடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா, மெயில் எதுவுமே ஆஃபர் லெட்டர் மெயில் எதுவுமே வரல அப்படின்னா மோஸ்ட்லி ரிஜெக்டடா தான் இருக்கும். அவங்க சேலரி 15,000 தான் இன்ஹேண்ட் கிடைக்குது, ஆனா 20,000 per month அப்படின்ட்டு கிடைக்கிற மாதிரி கால்குலேஷன் தான் வந்துட்டு. ஸோ இதை நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான்
கால்குலேஷன்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து போட்டு வைப்போம். இப்போ வந்து 3.5 LPA வந்து per year வருதுன்னா நீங்க வந்து by 12 பண்ணி அந்த மாதிரி பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி கேஸ்ல வராது. உங்களுக்கு டேரக்டா இன்ஹேண்டா வரும்போது உங்களுக்கு PF இருக்கும், அப்புறம் NPS, இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேலரி கையில வரும். அதனால வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த PF அமௌண்ட்லாம் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க TCSல இருந்து வேற கம்பெனி போகும்போது கூட உங்க ஐடி கீழே வந்து ஐடி நேம் கீழே வந்து அந்த அமௌண்ட் இருக்கும். நீங்க அதை எப்ப வேணாலும் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்ல. சுஹேல்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்களோட ரோல் வந்து கிராஜுவேட் ட்ரெயினின்னு இருக்கு, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் இருப்போமா, கிராஜுவேட் ட்ரெயினியா தான் இருப்போமான்னு? அப்படிலாம் இல்ல. இது வந்து நீங்க இப்பதான் டிசிஎஸ்குள்ள என்டர் ஆகுறீங்க, டிசிஎஸ்னு இல்ல, நீங்க எந்த ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆனாலும் கிராஜுவேட் ட்ரெயினி இல்ல மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படிதான் என்டர் ஆவீங்க, ஒரு 1 இயர்க்கோ 6 மந்த்ஸ்க்கோ. அதுக்கப்புறம் உங்க ஸ்கில்ஸ் வச்சு அவங்க வந்து ரோல் அசைன் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்க காமனான திங் தான். இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க கோயம்புத்தூர், பெங்களூர், கொச்சின்னு கொடுத்துருக்காங்களாமா. அவங்களுக்கு என்ன எந்த லொகேஷன் மோஸ்ட்லி கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்படி வந்து மோஸ்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது கிடைச்சிடும். பட் சில கேசஸ்ல வந்து என்னோட கேஸ்லாம் வந்து அவங்க இந்த லொகேஷனுக்கு அப்படின்ட்டு தான் முன்னாடி இருந்தே எடுத்திருக்காங்க இன்டர்வியூ அப்பவே. ஸோ அந்த லொகேஷன்ல தான் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கொடுத்த 3 ப்ரிஃபரன்ஸுமே வரல. இந்த மாதிரி வந்து கேசஸ் டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தங்களுக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் லக் தான். இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க வந்து 1 or 2 monthsல வந்து வேற ஏதாச்சும் லொகேஷன் போட்டாங்கன்னா அவங்க ப்ரிஃபர்ட் லொகேஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 99% வந்து அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. பட் இன்கேஸ் நீங்க ப்ராஜெக்ட் குள்ள போறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க கேட்கிற ப்ரிஃபர்ட் லொகேஷன்ல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டைம்ல வந்து அந்த லொகேஷனுக்கு போலாமான்னு மேனேஜர் கிட்ட கேட்டு, மேனேஜருக்கு ஓகே அப்படின்னா நீங்க அந்த லொகேஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க எங்க போஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளவு மந்த்ஸ் ஆனாலுமே சேஞ்சுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா தர மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 59.67 இருக்காமா 12th மட்டும். NQTக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து 60% அப்படின்னா 60% தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 59% இருந்தாலும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸ்வேதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அவங்க MBA முடிச்சுட்டாங்களாமா. காக்னிட்டிவ் 599 இல்ல என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணும், என்ரோல் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி MBA கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ட்டே வந்து ரோல் வரும் TCS போர்ட்டல்ல. ஸோ அந்த அது கீழே வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருக்கும். MBA ரோல்ஸ்க்கு எல்லாமே அதான் இருக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா கோர்சஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸோ இது எழுத வேணாம் நீங்க. கௌஷிகா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஜூன்ல நிஞ்சா இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் ஆயிருக்காமா. அதே மாதிரி ஜூன்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு கம்பெனில இருந்து வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ஜாயினிங்கே ஜூன்ல வந்துருச்சு. ஆனா அங்க வந்து பாண்ட் 3 monthsக்கு இருக்கு. எப்படி நான் வந்து நிஞ்சாக்காக வெயிட் பண்ணட்டா இல்ல வந்து அந்த இன்னொரு கம்பெனிக்கு போகட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்வியஸ்லி வந்து நீங்க நிஞ்சா இன்டர்வியூ வந்து இப்ப கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் வரதுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி போடுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு லேட் ஆகும் எப்படியும். ஸோ வரி பண்ணிக்காம அந்த இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வர்ஸ்ட் கேஸ்ல வந்து நிஞ்சா கிடைக்கலனாலுமே அங்க உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்க மாதிரி தான். ஸோ அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 monthsக்குள்ள உங்களுக்கு மோஸ்ட்லி நிஞ்சாவோட கால் வராது, அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஹோப்போட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அரவிந்த் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நான் என்ன ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் TCSலன்ட்டு. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், நான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கிற ரோல்ல தான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நந்தினி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரோலுக்கு வந்து IT ரிலேட்டடா ஏதாச்சும் வருமா, ஸ்டாஃப்ஸ் வருமான்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே வராது. நீங்க IT ரிலேட்டடா எந்த நாலேஜும் இல்லாமே கூட அட்டென்ட் பண்ணலாம். பட் நீங்க வந்து இன்டர்வியூல போறீங்க, உங்களோட வந்து மேஜர் வந்து யூஜில IT ரிலேட்டடா ஏதாச்சும் சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க கிளியரா வந்து பாத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்க வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்னா IT ரிலேட்டடா எதுவுமே இருக்காது, வரி பண்ணிக்க வேணாம். ப்ராஜெக்ட் கால்ஸ் வரும்போதுமே நீங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கால்ஸ் வரும். IT கால் வந்தாலுமே இல்ல நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓகே அப்படின்ட்டுருவாங்க. இது இல்லாம நிறைய பேர் வந்து ஹாய் ஹலோ அந்த மாதிரி கேன் ஐ ஆஸ்க் டவுட் அந்த மாதிரிலாம் வந்து DM பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதான் டவுட் அப்படின்ட்டு கிளியரா கேட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னால வீடியோ போட முடியுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ண முடியுது. எனக்கு இப்போ கிளியரா வந்து இதான் டவுட் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுருங்க. ஸோ அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஹாய் ஹலோ அப்படின்னா நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. எது வந்து ஜென்யூனா வந்து இவங்க கேட்கறாங்க இல்ல எது சும்மா வந்து ஸ்பேம்காக கேட்கறாங்க அப்படின்ட்டு
தெரியல. ஸோ ஹானஸ்டா உங்களுக்கு வந்து வேணும் இதான் கொஸ்டின் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஓகே. தென் லாஸ்ட் வீடியோக்குள்ள ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஆன்போர்டிங் ப்ராசஸ் பத்தியும் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து டைம் பீரியட் எவ்வளோ நாளுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லணும். ஆஃபர் லெட்டர் வந்து டைம் பீரியட் நான் எல்லா இதுலயுமே சொல்லியிருப்பேன். 2 வீக்ஸ்க்குள்ள வந்து வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இப்பெல்லாம் வந்து 2 வீக்ஸ்க்குள்ள வந்து அந்த சர்வே ஃபார்ம் மாதிரி வருது, இல்லாட்டி வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 2-3 டேஸ்ல தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூட ரிசல்ட்ஸ், ஆஃபர் லெட்டர், ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர், வாட்எவர் அது வருது. ஸோ அது மட்டும் பாத்துக்கோங்க. 2 to 3 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஆன்போர்டிங் ப்ராசஸ்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும், அதுக்கப்புறம் ஜாயினிங் லெட்டர் வரும். ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு உங்களை வந்து எந்த லொகேஷனுக்கு வரணுமோ அந்த லொகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ILP ட்ரைனிங் இருக்கும், இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம்ங்கிற ட்ரைனிங். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ILP வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வர சொல்லுவாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து யூடியூப் லாஸ்ட் வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்களா, அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்றேன். அர்ஜுன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பிரைம்கான ரோலுக்கு வந்து அட்டென்ட் பண்ணாங்களாமா. அதுல வந்து பெர்ஃபார்ம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸா பண்ணிட்டேன், டிஜிட்டல் ரோலுக்கு வந்து ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா பிரைம்க்கு தான் இருப்பாங்க. பிரைம்ல இருந்து டிஜிட்டலுக்கு வந்து இதுல மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ராம் பிரகாஷ் அப்படிங்கிறவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரோல்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்கம்மா. NSR MC அப்புறம் NCA பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஈஸி தான். அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பெருசா போட்டு குழப்பிக்க வேணாம். இது வந்து அட்டஸ்டட் சைன் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு இது உங்களுக்கு நிறைய டைமும் இருக்கும் ஜாயினிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம். ஸோ ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா விடுங்க. அட்டஸ்டட் சைன் வந்து நீங்க அட்வொகேட் அந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் வாங்கலாம், இல்ல உங்க காலேஜ்ல இருந்து டீன் அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். மணிகண்டன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரொவிஷனல் லெட்டர் வந்துருச்சு, எப்போ ஜாயினிங் லெட்டர் வரும்ட்டு. 1 month to 10 monthsக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. சக்தி அப்படிங்கிறவங்களும் அதை தான் கேட்டிருக்காங்க, 6 months ஆச்சு ஆஃபர் லெட்டர் வந்து அப்படின்ட்டு. இந்த ஆஃபர் லெட்டர் பத்தின எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லா கிளியரா. ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாத் வாரியர் அப்படிங்கிறவங்க வந்து இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள வந்துடும், டோன்ட் வரி. இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து மெயில்ஸ் சென்ட் பண்றாங்க. அப்படி இல்லாட்டியாலும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் வருது, இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க உங்க ஆஃபர் லெட்டர். இது ரெண்டையும் வந்து சைமல்டேனியஸா செக் பண்ணிட்டு இருங்க இதுல வருது அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க பசேவ சுந்தரா அப்படிங்கிறவங்களும் அதே தான் கேட்டிருக்காங்க ஆஃபர் லெட்டர் பத்தி. ஸ்மார்ட் ஹைரிங் அண்ட் தேர் ரோல் பத்தி வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணிட்டேன், கண்டிப்பா அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து NQT அட்டன் பண்ணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. NQTங்கிறது எல்லாத்துக்குமே தான். ஸோ கண்டிப்பா அட்டன் பண்ணும் எல்லாருமே. ஒருத்தவங்க வந்து ஸ்மார்ட் ரோலுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருச்சு, ஆனா வந்து இதுல இருந்து இக்னைட்க்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி மோஸ்ட்லி போக முடியாது. நவீன் அப்படிங்கிறவங்களும் வந்து இன்டர்வியூ முடிஞ்சு அதே தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் டிஎம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்ல, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல. பிரவீன் குமார் அப்படிங்கிறவங்க வந்து அதே தான் கேட்டிருக்காங்க, ப்ரொவிஷனல் லெட்டர் வந்துருச்சு எவ்வளோ டேஸ் ஆகும்ட்டு. நந்தினி அப்படிங்கிறவங்க TCS ஸ்மார்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிஷோருங்கிறவங்க கேட்டிருக்க அந்த இன்ஹேண்ட் சேலரி பத்தியும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து சேலரி வந்து அதிகமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இருக்கும், அப்புறம் ஓவர் டைம் அலவன்ஸும் வந்து TCSல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் சக்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க டிராவல் அலவன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. டிராவல் அலவன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் TCSல. அப்புறம் நைட் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நைட் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி இருக்கு. சசிகுமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க HR ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு செலக்ஷன் மெயில் வந்துச்சுன்னு. 2 weeks ஆச்சு. 2 weeksல எனக்கு கரெக்டா வந்துருச்சு. பவித்ரா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, ட்ரைனிங் பீரியட் முடிச்சு வந்து ஏதாச்சும் சேலரி இன்க்ரீஸ் இருக்குமா அப்படின்ட்டு. எனக்கு இருந்துச்சு, ரொம்ப பேசிக்கா ஒரு 10K கிட்ட வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ட்ரைனிங் பீரியட் வந்து BPSK எவ்வளவு மந்த்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 to 3 months இருக்கும் ட்ரைனிங் பீரியட். நீங்க ப்ராஜெக்ட்ல இருந்து ப்ராஜெக்ட்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 60 days உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ அதுதான் லாஸ்டா வந்து என்ன சொல்லணும்னா, நீங்க ஏதாச்சும் DM பண்றீங்க அப்படின்னா இதுதான் உங்க டவுட்னு டைரக்டா கேட்டுருங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இல்லாட்டி பிரியா ஸ்டேரிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்க DM பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன்.
இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.